ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வர பிளான் பண்றீங்களா? உங்களுக்கோ உங்க ஒய்ஃப்க்கோ இல்ல உங்க அம்மாவுக்கோ ஆசையா கோல்ட் ஜுவல்லரி வாங்கிட்டு வர ஐடியால இருக்கீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்காம தயவு செஞ்சு ஏர்போர்ட் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா நம்ம பழகி போன அந்த பழைய ரூல்ஸ் 50,000 rupees லிமிட், 1 lakh rupees லிமிட் அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டுருங்க. 2026 வந்திருக்கிற இந்த புது பேகேஜ் ரூல்ஸ்ல கோல்ட் கொண்டு வரதுக்கு வெயிட் வச்சு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. பட் அதுல ஒரு ட்விஸ்ட், ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் தெரியாம நீங்க போனா நீங்க ஆசையா வாங்கிட்டு வர தங்கம் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கும் சான்ஸ் ரொம்பவே அதிகங்க. அப்போ ஜென்ஸ்க்கு எவ்வளோ கிராம், லேடிஸ்க்கு எவ்வளோ கிராம், என்ன அந்த கண்டிஷன் அதானே யோசிக்கிறீங்க? கோல்டு மட்டும் இல்லைங்க, லேப்டாப், மொபைல், எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வரவங்களுக்கு ஒரு பம்பர் ஜாக்பாட் நியூஸ் காத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இங்க சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் உங்க பணத்தை சேவ் பண்ணும். ஃபர்ஸ்ட், இப்போ வந்திருக்கிற புது ரூலோட அருமை புரியணும்னா அந்த பழைய ரூல்ல என்ன பெரிய தலைவலி இருந்துச்சுன்னு பார்ப்போம். 2016 லா படி வெளிநாட்டுல இருந்து வர ஒரு மேல் பேசஞ்சர் 50,000 rupees மதிப்புல கோல்டு கொண்டு வரலாம். இதுவே ஃபீமேல் பேசஞ்சரா இருந்தா 1 lakh rupees மதிப்புல கோல்டு கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. கேட்க நல்லா இருந்தாலும் இதுல தாங்க பிராக்டிக்கலா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒளிஞ்சிருந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்க, தங்கத்தோட விலை எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஒரு பவுண்ட் நகையை 1 lakh தாண்டுது. அப்படி இருக்கும்போது ஜென்ஸ்க்கான 50,000 லிமிட்ல என்ன வாங்க முடியும்? ஒரு சின்ன ரிங் வாங்குறது கஷ்டம். லேடிஸ்க்கான 1 lakh லிமிட்ல ஒரு பவுண்ட் செயின் வாங்கினாலே அந்த லிமிட்டை கிராஸ் ஆயிடும். இதனால என்னாச்சு, நம்ம மக்கள் துபாயிலயோ சிங்கப்பூர்லயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல அவங்க வீட்டுக்கு ஒரு 2 பவுண்ட் செயின் வாங்கிட்டு வந்தா கூட அதோட வேல்யூ ஈஸியா 1.5 லட்சத்தை தாண்டிடும். ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் செக் பண்ணும்போது, சார் உங்க ஜுவல்லரி வேல்யூ லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சு, டியூட்டியை பே பண்ணுங்கன்னு சொன்னதும் பலருக்கும் ஷாக் அடிச்சிடும். நம்ம ஆளுங்களுக்கு ரூல்ஸ் தெரியாம என்னோட குடும்பத்துக்கு யூஸ் பண்றதுக்கு 2 பவுண்ட் தானே கொண்டு வரேன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ஸ், மன உளைச்சல், அன்னெசரி ஃபைன் ரொம்ப பிரச்சனையா ஃபேஸ் பண்ணாங்க. இந்த வேல்யூ பேஸ் சிஸ்டம் டே பை டே பிராக்டிக்கலா இல்லாம போயிட்டு இருந்ததுங்க. அதாங்க உண்மை. இந்த மாதிரி பல வருஷமா இருந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் February 2, 2026 இருந்து கஸ்டம்ஸ் பேகேஜ் ரூல்ஸ் 2026 ஒரு புது சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலேயே ஒரு கேம் சேஞ்சர் தாங்க. இந்த நியூ ரூல்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, அந்த ப்ராக்டிக்கலா இல்லாத ஓல்ட் ரூல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஃபாரின்ல இருந்து வர டிராவலர்ஸ்க்கு, எஸ்பெஷலி என்ஆர்எஸ்க்கு ஒரு சிம்பிள் அண்ட் டென்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தாங்க. இந்த சேஞ்சஸ் ஏர்போர்ட்ல ஆகிற டிலேஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸை குறைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வாங்க இந்த புது சட்டத்துல என்ன சூப்பரான விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாரும் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ற கோல்டுக்கான நியூ ரூல் என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். The best news என்னன்னா, கவர்மெண்ட் அந்த பழைய 50,000 1 lakh rupees வேல்யூ கணக்கையே மொத்தமா தூக்கிட்டாங்க. இனி உங்க நகையோட வேல்யூ 5 lakh இருந்தாலும் சரி, 10 lakh இருந்தாலும் சரி, கஸ்டம்ஸ் அதை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. இனி ஃபுல் கணக்கும் வெயிட்டை வச்சுதான். இதுதான் பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல்கம் சேஞ்ச். அப்போ எவ்வளவு வெயிட் வரைக்கும் டாக்ஸ் இல்லாம கொண்டு வரலான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒரு லேடி பேசஞ்சரா இருந்தா 40 grams வரைக்கும் கோல்ட் ஜுவல்லரி எந்தவித கஸ்டம் டியூட்டியும் இல்லாம இந்தியாவுக்கு கொண்டு வரலாம். 40 grams சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 பவுண்ட். இது ஒரு பெரிய ரிலீஃப். முன்னாடி 1 பவுண்ட் கொண்டு வரதே பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஆனா இப்போ 5 பவுண்ட் வரைக்கும் டாக்ஸே இல்லாம கொண்டு வரலாம். இது சூப்பர் ஹாப்பி நியூஸ்ங்க. இதுவே நீங்க ஒரு மேல் பேசஞ்சரா இருந்தா 20 grams வரைக்கும் கோல்ட் ஜுவல்லரியை டாக்ஸே இல்லாம கொண்டு வரலாம். 20 grams கிட்டத்தட்ட 2.5 பவுண்ட். ஸோ இப்போ கோல்டு ரேட் ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, நமக்கு அந்த கவலை இல்லை. நம்ம வெயிட் லிமிட்குள்ள இருக்குமான்னு மட்டும் பார்த்தா போதும். ஓ சூப்பர், அப்போ நான் நெக்ஸ்ட் வீக் துபாய்க்கு ஒரு 10 days டூர் போறேன். அப்போ வரும்போது 5 பவுண்ட் ஜுவல்லரி வாங்கிட்டு வந்தா டாக்ஸ் கிடையாதான்னு நீங்க கேட்பீங்க. அங்கதான் பாஸ் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. இதை ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த வெயிட் பேஸ் டாக்ஸ் கன்செஷன் மினிமம் 1 year ஆவது ஃபாரின்ல தங்கி இருந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் அல்லது இந்தியன் ஒரிஜின் பர்சன்ஸ்க்கு மட்டுமே பொருந்தாங்க. ஆமாங்க, நீங்க ஒர்க்காகவோ ஸ்டடீஸ்க்காகவோ வெளிநாட்டுல 1 yearக்கு மேல ஸ்டே பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தா யூ ஆர் எலிஜிபிள். நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு 1 week ஹாலிடே, 10 days டூர் போயிட்டு வரவங்களுக்கு இந்த வெயிட் பேஸ் பெனிஃபிட் கிடையாது. அவங்க கொண்டு வர சின்ன கோல்டு ஐட்டமா இருந்தாலும் அதுக்கு டியூட்டி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 1 year ஸ்டே கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், இந்த ரூல் தங்க நகைக்கு மட்டுமே அப்ளிகேபிள். அப்போ நான் கோல்டு பார், கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட்ஸ் கொண்டு வரலாமான்னு கேட்குறீங்களா?
முடியவே முடியாதுங்க. கோல்டு பாஸ் காயின்ஸ்க்கு இந்த டாக்ஸ் கன்செஷன் 1 கிராமுக்கு கூட கிடையாது. நீங்க 1 கிராம் கோல்டு பார் கொண்டு வந்தாலும் ஃபுல் டியூட்டி கட்டி தான் ஆகணும். இந்த ரூல் நம்ம காது கழுத்து கையில போடுற நார்மல் ஜுவல்லரிக்கு மட்டும்தான். கோல்டு தவிர நம்ம ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வர மற்ற ஐட்டம்ஸ்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஜெனரல் டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. பழைய ரூல்ஸ் படி இந்த லிமிட் 50,000 ருபீஸா இருந்துச்சு. இப்போ அதுவும் ரைஸ் பண்ணி ஒரு பேசஞ்சர் 75,000 ருபீஸ் மதிப்புள்ள பொருட்களை டாக்ஸே இல்லாம கொண்டு வரலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபாரின்ல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன், ஒரு பிராண்டட் வாட்ச், பெர்ஃப்யூம், சாக்லேட்ஸ், ட்ரெஸ் என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதோட டோட்டல் பில் வேல்யூ 75,000 ருபீஸ்குள்ள இருந்தா நோ டியூட்டி. நீங்க ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இதுவும் ஒரு நல்ல வெல்கம் சேஞ்ச்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணு, லிக்கர், சிகரெட்ஸ், டிவி மாதிரி சில ஐட்டம்ஸ் இந்த 75,000 ருபீஸ் கணக்குல வராது. அதுக்கு தனி லிமிட்ஸ் இருக்கு. இப்ப வர்றதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டுங்க. ஸ்பெஷலா ஐடி ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு மெகா ஜாக்பாட் நியூஸ். முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு லேப்டாப் கொண்டு வந்தா அதோட வேல்யூவே அந்த 50,000 ருபீஸ் ஜெனரல் லிமிட்ல தான் காட்டணும். ஒரு நல்ல லேப்டாப் வாங்கினாலே அது 50,000 and 60,000 போயிடும். ஸோ லேப்டாப் கொண்டு வந்தாலே டியூட்டி கட்ட வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஆனால் புது பேகேஜ் ரூல்ஸ் 2026 படி 18 வயசுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு பேசஞ்சரும் ஒரு லேப்டாப்பை கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீயாக கொண்டு வரலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த லேப்டாப்போட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 75,000 ருபீஸ் ஜெனரல் லிமிட்ல சேரவே சேராதுங்க. இது ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் கன்செஷன். அதாவது நீங்க 75,000 ருபீஸ் மதிப்புள்ள மற்ற ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் அது கூடவே ஒரு 1 lakh ருபீஸ் மதிப்புள்ள ஒரு பிராண்ட் நியூ லேப்டாப்பை எந்த டியூட்டியும் கட்டாம ஃப்ரீயா கொண்டு வர முடியும். இது ஒர்க் காரணமா அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் ஆகும். நிறைய பணத்தையும் சேவ் பண்ணும். அடுத்த பார்க்க போகிற அப்டேட் லிக்கர் அண்ட் டொபேக்கோக்கான லிமிட்ஸ். இந்த ரூல்ஸில் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. ஆஸ் யூஷுவல் ஒரு பேசஞ்சர் 2 liters வரைக்கும் ஆல்கோஹாலை கொண்டு வரலாம். டொபேக்கோவை பொறுத்த வரைக்கும் 100 சிகரெட்ஸ் இல்லைன்னா 25 சிகர்ஸ், அப்படியும் இல்லைன்னா 125 கிராம்ஸ் டொபேக்கோ, இந்த 3ல் ஏதாவது ஒன்று மட்டும் அந்த லிமிட்குள்ளே டேக்ஸ் இல்லாமல் கொண்டு வரலாம். இதுக்கு மேலே போனால் டெஃபினட்டாக டியூட்டி உண்டுங்க. ஒரு அப்டேட், ஃபாரின்ல இருந்து பெர்மனெண்ட்டாக இந்தியாவுக்கு செட்டில் ஆகிறவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கும் ரூல்ஸ் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஸ் இல்லாட்டி டிஆர்னு சொல்லலாம். நீங்க 1 or 2 years ஃபாரின்ல தங்கிட்டு பெர்மனெண்ட்டாக இந்தியாவுக்கு வரீங்களா, அப்போ 3 lakhs வரைக்கும் உங்களோட யூஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸை டேக்ஸே இல்லாமல் கொண்டு வரலாம். இதுவே நீங்கள் 2 yearsக்கு மேலே ஃபாரின்ல ஸ்டே பண்ணிட்டு இந்தியாவுக்கு வரீங்கன்னா 7.5 lakhs வரைக்கும் உங்களோட யூஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸை லைக் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஐட்டம்ஸை டேக்ஸே இல்லாமல் கொண்டு வரலாங்க. இது பல வருஷம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி அவங்க யூஸ் பண்ண பொருட்களை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா பெனிஃபிட்ஸ் அண்ட் கன்செஷன்ஸையும் நம்ம எப்படி கிளைம் பண்றது? இங்க தான் ஒரு மேஜர் ப்ரொசீஜர் சேஞ்ச் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி ஏர்போர்ட்ல இறங்கி பேப்பர் ஃபார்ம் தேடி ஃபில் பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லை. இனிமேல் ஏர் சுவிதா மாதிரி இருக்கிற போர்ட்டல்ல ஆன்லைன்ல டிஜிட்டல் கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்றது கட்டாயமாகப்பட்டிருக்குங்க. நீங்க இந்தியாவுக்கு ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயோ நீங்க என்னென்ன டியூட்டிபிள் ஐட்டம்ஸ் கொண்டு வரீங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை இந்த ஆன்லைன் ஃபார்ம்ல டிக்ளேர் பண்ணிடணும். இது ஏர்போர்ட்ல உங்க ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணும், உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் டிஜிட்டல் டிக்ளரேஷன். இது இப்போ ரொம்ப கட்டாயம். ஸோ நண்பர்களே, இந்த புது பேகேஜ் ரூல்ஸ் 2026 ஃபாரின்ல இருந்து வர ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி அந்த கோல்ட் லிமிட் கன்ஃபியூஷனுக்கு கிறிஸ்டல் கிளியர் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ குயிக்காக ரீகேப் பார்ப்போம். கோல்ட் ஜுவல்லரி, நோ மோர் மணி வேல்யூ, ஒன்லி வெயிட். லேடிஸ்க்கு 40 கிராம், ஜென்ஸ்க்கு 20 கிராம். கண்டிஷன் 1 year மேலே ஃபாரின்ல தங்கி இருக்கணும். ஜென்ரல் ஐட்டம்ஸ் 75,000 வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. லேப்டாப், ஒரு லேப்டாப்க்கு அப்சல்யூட்லி நோ டேக்ஸ். இது 75,000 கணக்கில் சேராது. ஆன்லைன் டிக்ளரேஷன், ஹேர் சுவிதா போர்ட்டல்ல டிஜிட்டல் டிக்ளரேஷன் பண்றது ரொம்ப முக்கியம். அது மேண்டேட்டரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ரொம்ப முக்கியமா இந்த சூப்பர் யூஸ்ஃபுல் வீடியோவை இப்பவே உங்க ஃபாரின் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த புது ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா ஹாப்பியா இந்தியாவுக்கு டிராவல் பண்ணட்டும். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவை சந்திப்போம். நன்றி.